இந்த வீடியோவில் நம்ம போட் ராக்கர் 600 டிவைஸ் வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது. இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு டிவைஸ் ஆன் ஆகலை அப்படின்னா முதல்ல அதோட பிசிபி செக்ஷனுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ நம்ம பிசிபி செக்ஷனை ஓப்பன் பண்ணுறோம். டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு அதில் போர்டில் ஏதாவது ஃபங்கஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இப்போ இது போர்டில் இருக்கக்கூடிய பேக் சைடில் எந்த ஒரு ஃபங்கஸும் இல்லை. போர்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து லிஃப்ட் பண்ணி போர்டில் ஏதாவது ஃபங்கஸ்ஸு ஏதாவது வாட்டர் மார்க்கு எதாவது இருக்கான்றதை பார்க்க போகிறோம். ஸோ போர்டு கண்டிஷன் பார்க்குறதுக்கு நல்லா பக்காவாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு பேட்ரி. இந்த பேட்ரி செக்ஷனை இப்போ நம்ம டிஸ்அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிவைஸ் ஆன் ஆகாததுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிவைஸை வந்து யூஸ் பண்ணாமல் 4 to 5 months நம்ம வச்சுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ண பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் வந்து ஆன் ஆகாது. அதாவது பேட்ரி டோட்டலாக ட்ரை ஆகிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக சார்ஜ் கொடுக்கும்பொழுது அது பூட் ஆகாது. ஸோ இந்த டெட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பேட்டரியை நம்ம வந்துட்டு ட்ரிம் பண்ணி இதே ஸ்பெக்குள்ள மாடல் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேட்டரியை பூஸ்ட்டு தான் பண்ணணும். இது ஒரு சிம்பிள் மெத்தடு. இந்த மெத்தடு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் கூட தான். ஏன்னா சில டைம் பேட்ரி வந்து எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். இப்போது நம்ம பேட்டரியோடைய வோல்டேஜ் பர்சன்டேஜை வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ டோட்டலாக பேட்ரி வந்து ட்ரை கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட்டு 450 milliamps. இப்போது நம்மக்கிட்ட வந்துட்டு எக்ஸ்டர்னலாக இருக்குது ஒரு பவர் பூஸ்டரு. இதில் வந்துட்டு 12 volt வருது. ஆனால் நம்ம வோல்ட்டு 12 volt வச்சு பண்ணாமல் மினிமம் 5 to 6 volt கிட்ட வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 seconds ஹோல்டு பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷன் பண்ணும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். பேட்டரியோடைய ஹீட்டிங் டெம்பரேச்சரையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் விரல் ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்ரி மேலே இருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டிங்கும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம இந்த பேட்ரி பூஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த பேட்ரி பூஸ்ட் ஆகுது. ஸோ பேட்ரி கண்டிஷன் ஓகே. இந்த பேட்ரி கண்டிஷன் ஓகேன்னா இதை விட்டுட்டு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேறு பேட்ரி ஜம்ப் ஆக வேண்டாம். ஏன்னா இதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். இப்போது நம்ம பேட்ரி டெர்மினலில் மறுபடியும் சால்டர் பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்சுலேஷன் பண்ணிடுறோம். இன்சுலேஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அசம்பிள் பண்ணிவிட்டு டிவைஸ் ஆன் ஆஃப் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இப்போது இந்த டிவைஸ் ஆன் ஆஃப் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசிபியை வந்து கரெக்டாக அதோடைய ப்ராப்பர் ஸ்லாட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 4 ஸ்க்ரூவையும் வந்துட்டு நம்ம மவுண்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ எல்லாத்தையுமே மவுண்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இது மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜரை வச்சுட்டு சார்ஜிங் ஸ்டேட்டஸை செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சார்ஜிங்கில் வந்துட்டு சார்ஜ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ரெட் லைட் எரியுது. இப்போது கண்டிஷன் ஓகே. பேட்ரி செக்ஷனை வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் மவுண்ட் பண்ண போகிறோம். இந்த டிவைஸில் மவுண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாதனால நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டேப்பை வச்சு பேட்டரியை வந்து ஹோல்டு பண்ணிடுறோம். இப்போ எல்லாமே மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போது ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ணணும். மைக்ரோ யூஎஸ்பி வெளியில் எடுத்துகிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது டிவைஸ் ஆன் ஆகுது. பேரிங் மோடும் போது இப்போது டிவைஸ் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஆஃபும் ஆகுது. நெக்ஸ்ட் சார்ஜ் ஆகுது. டோட்டலாக டிவைஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 to 3 hours வந்து சார்ஜிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் சார்ஜ் பண்ணி பார்க்கணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம பூஸ்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அது 30%. ஆஃப்டர் 2 hours கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா 100% சார்ஜ் ஆகிடுது. இந்த மாதிரி ஹெட்செட் உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா எந்த ஒரு காம்போனண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் ரிப்பேர் பண்ணி தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட்டன் செட். கேட்டா இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே.